நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில இருக்கும். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ஒரு சிண்டிகேட்டை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாரு. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா விக்ரம்னு ஒரு ஆபீசர் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எப்படியாவது அந்த சிண்டிகேட்டை பிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அர்ஜுனுக்கு சில கெமிக்கல் பட்டு கண் பார்வை போயிருது. இப்ப கண் பார்வை இல்லாம இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவரோட ஒய்ஃப் தான் நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க. இப்படி இவரோட லைஃப் போயிட்டு இருக்கும் போது ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. அதெல்லாம் என்னன்றதை இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை மேற்கொண்டு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டப்படும். சரி, இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். நான் தொடக்கமே சொன்ன மாதிரி அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஆபீசரை காட்டுறாங்க. இவருக்கு நீனான்ற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ரெண்டு பேருமே வீட்டுல அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் நமக்கு கிடைக்கவே மாட்டான்ற அளவுக்கு இவருக்கு நெய்னாவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவரோட ஃப்ரெண்டு பேர் விக்ரம் அப்படின்றது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அடுத்த லெவல் ஆபீசரா இருப்பாரு. இவங்க எல்லாம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது டீமோட 8 அர்ஜுன் தான் இருப்பாரு. விக்ரம் அடுத்த லெவல் ஆபீசரா இருப்பாரு. இன்னும் இந்த டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் சிண்டிகேட் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. தொடர்ச்சியா நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சிண்டிகேட் இருக்கு. அந்த சிண்டிகேட்டை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பப்ப விக்ரம் வீட்டுக்கு எல்லாம் வருவாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த சிண்டிகேட்டை பிடிக்கணும், அப்பதான் இந்த சிட்டில நடக்கிற பாதி கிரைமை நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அந்த கேஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது அந்த சிண்டிகேட்ல இருக்க முக்கியமான ஆளுங்க ஒரு பகுதியில இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அர்ஜுன் இருக்காருல, விக்ரம கூப்பிட்டுக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய ஆபீசரை கூப்பிட்டுக்கிறாரு. எல்லாருமே போய் அந்த சிண்டிகேட்ல இருக்கவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது அங்க கன் ஃபைட் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி கன்னால ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கெமிக்கல் கசிவாகுது. அந்த வழியா விக்ரம் போகும்போது அந்த கெமிக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல சர்ன்னு இவரோட முகத்துல எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அது முகத்துல பட்டோன்னு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, கண்ணு தெரியல, வாங்க வாங்கன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டு டீம்லாம் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல வேகமா வராங்க. விக்ரம் தான் அந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப உடனே அர்ஜுனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இவங்க சிண்டிகேட்ல முக்கியமான ஆளுங்களை பிடிக்கலாம் நினைச்சாங்கல்ல, அடியாட்கள் மட்டும்தான் அங்க சுடப்பட்டிருப்பாங்க, இல்ல தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. மற்றபடி மெயினான ஆளுங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. மெயினான ஆளுங்க யாருன்றதும் இவங்களுக்கு முழுசா தெரியாது. சோ இவங்க இருக்காங்கன்ற மாதிரி குத்து மதிப்பா தான் தெரியும். எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப அர்ஜுனுக்கு ஏதோ பாதிப்பாயிருச்சு இல்ல, கண்ணு எரியுதுன்ற மாதிரிலாம் சொன்னாரு பாத்தீங்களா, அதனால வேகமா கொண்டு இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. சோ செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, கண் பார்வை இதுக்கப்புறம் தெரியாது, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, கண்ணு போயிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. அர்ஜுனால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அர்ஜுன் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல போலீஸ் ஆகணும், நாட்டுக்கு சேவை செய்யணும்ன்ற மாதிரி நிறைய கனவுலாம் இருந்திருக்கும். எல்லாமே ஒரே நிமிஷத்துல நொறுங்கி போயிருச்சு இல்ல. இவருமே இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் வீட்டுல தான் இருக்கணும், ஒய்ஃப் தானே பாத்துக்கணும். ஒய்ஃபுமே ரொம்ப அக்கறையா தான் பாத்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நல்லா அக்கறையா தான் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா ஒய்ஃபு கிட்ட சொல்லும் போது, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரமும் அடிக்கடி இவரோட வீட்டுக்கு வராரு. நீ கவலைப்படாத அர்ஜுன், இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அதாவது ஒரு சிண்டிகேட்டை தேடி போகும்போது தானே இந்த விஷயம் நடந்தது. அந்த சிண்டிகேட்ல இருக்கிற யாரோ தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க போல, நீ கவலைப்படாத, யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி விக்ரம் சொல்லும் போது அர்ஜுன்மே அவனை மட்டும் விட்டுறாத, அவனை எப்படியாவது பிடிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நல்லபடியே இவரை பார்த்துட்டு இருக்காங்க. விக்ரமும் அடிக்கடி பாக்குறதுக்காக வராரு. விக்ரம் பாக்குறதுக்காக வரும்போதெல்லாம் நைனா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. இவர் முன்னாடியும் பேசுறாரு, இவர் படுத்து ரெஸ்ட் எடுக்கும் போதும் பேசிட்டு இருக்காரு. இப்படியேதான் நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் விக்ரமும் நைனாவும் பேசிக்கிற மாதிரி சவுண்ட் இவருக்கு அர்ஜுனுக்கு கேக்குது. அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கிறதா அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே என்ன பேசுறாங்கன்னு கேக்குறாரு. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பிளான் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அவனுக்கு எந்த டவுட்டும் வரல அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் கேட்கிறாரு. எந்த டவுட்டும் வரலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன டவுட் வரலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவர் ரூம்ல அசைவ தெரிஞ்சோன விக்ரம் இருக்காருல்ல, நாளைக்கு பார்க்கலான்ற மாதிரி சைலண்டா கிளம்பிடுறாரு. அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. அது என்னன்னா
இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஏதோ அஃபேர் போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகம் வந்துருது. இப்போ ஒய்ஃப் வந்து இவருக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்கல்ல, அதாவது இவரை கிளீன் பண்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்ரூம்க்கு கூட்டு போறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இவங்க இவருக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது விக்ரம் வந்தானா, எப்ப கிளம்புனா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுமே வந்து இந்த டைம் தான் கிளம்பினாருன்ற மாதிரி கரெக்டான டைமை தான் சொல்றாங்க. விக்ரமும் நீயும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னும் போது கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒய்ஃப் கடுப்பாயிடுறாங்க. என்னங்க நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இல்ல நான் சாதாரணமா தான் கேட்டேன், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி அர்ஜுனும் சமாளிச்சிடுறாரு. அப்ப நம்ம தேவையில்லாம வந்து இவங்களை சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா இவங்க வந்து தூக்க மாத்திரைன்ற மாதிரி தந்துட்டு இருக்காங்க. தூக்க மாத்திரை நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி தூக்க மாத்திரை தந்துட்டு இருக்காங்க. இவருக்கு லைட்டா இதுலயும் சந்தேகம் வருது. எப்ப பாரு தூக்க மாத்திரை மதியான நேரத்துல தந்துட்டு இருக்காளே, இன்னைக்கு தூக்க மாத்திரையை நம்ம போடாம இருந்தா என்னன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா இவர் தூக்க மாத்திரையை போடுற மாதிரி அவங்க கிட்ட பாவலா காட்டுறாரு. ஆனா வாய்க்குள்ளேயே தான் வச்சிருப்பாரு. இவங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க, கதவை சாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா வாயில இருந்து அந்த மாத்திரையை எடுத்துடுறாரு. இன்னைக்கு நம்ம தூங்காம இருக்கணும்ன்ற மாதிரி தூங்காம முடிச்சிருக்காரு. அப்படி தூங்காம முடிச்சிருக்கும் போதுதான் இவருக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு படுத்து தூங்கிட்டாருன்னு நினைச்சு அவங்க 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. எப்பத்துல இருந்து பழக்கம் இருக்கு, இப்போ உண்டான பழக்கம் இல்ல. அதாவது இவருக்கு கண்ணு போனதுக்கு அப்புறம் உண்டான பழக்கம் இல்ல, ஏற்கனவே அவங்களுக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு போல. அவங்க 2 பேருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவருக்குமே பயங்கரமா கோவம் வருது. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா கோவம் வருது. ஆனா இந்த விஷயத்த நம்ம காமிச்சுக்க கூடாது, நம்ம இப்போதைக்கு பொறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பொறுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் சகஜமா பேசுறாங்க. இவருமே ஒய்ஃப் கிட்ட சகஜமா பேசுறாரு. எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச சில ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க, நான் அவங்கள போய் பார்க்கலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமா, அதாவது நான் இந்த பதவிக்கு வந்ததுக்கே காரணமா ஒருத்தர் இருக்காரு, நான் அவரை பார்த்து பேசலான்னு இருக்கேன். நான் வந்து ஒரு 2-3 நாள் மட்டும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு வரவான்னும் போது தாராளமா போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், விக்ரம் கூட நம்ம ஒண்ணா இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சு இப்படி சொல்றாங்க. இப்ப அர்ஜுன் கிளம்புறாரு. இவர் உண்மையிலேயே அந்த ஆபீஸ்ல பார்க்க தான் போறாரு. ஆனா அந்த ஆபீசர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. அது என்னன்னா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு சார், என்ன பொறுத்த வரைக்கும் கண் பார்வை திரும்பி எனக்கு வேணும், அதுக்கான விஷயத்த நீங்க பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இவங்களே, அதாவது போலீஸ்க்கு சில விஷயங்கள் சலுகை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன், ஃப்ரீ ஆபரேஷனே பண்றதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஆனா கண்ணு ஃபுல்லா, அதாவது அந்த ரெட்டினான்னு சொல்லுவாங்கல்ல, அதுவே டேமேஜ் ஆயிருந்ததுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம செக் பண்ணி பார்ப்போம்ட்டு அவர் வந்து கூட்டு போய் செக் பண்ற வேலை எல்லாம் பண்றாரு. அப்படி பண்ணும்போது இவருக்கு கண்ணை பொருத்தலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரிஞ்சிருது. சோ இப்ப ஆபரேஷன் காஸ்ட்ல வந்து அர்ஜுனாலேயே சமாளிக்க முடியும். ஆனா இந்த ஆபீசர் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், அதே மாதிரி நமக்கு சில சலுகைலாம் இருக்குல்ல, அது மூலியமா இந்த விஷயத்த பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு ஆபரேஷனுமே இந்த இடத்துல நடந்துருது. இது எதுவுமே நைனாக்கு தெரியாது, இவரோட ஒய்ஃபுக்கு இது எதுவுமே தெரியாது. இப்ப இவர் ஆபரேஷன்லாம் முடிச்சிடுறாருல, ஆபரேஷன்லாம் முடிச்சு கண்ணு திரும்பி வந்தது, கண் பார்வை திரும்பி வந்ததை காமிச்சிக்காத மாதிரி இவர் சாதாரணமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அவங்க பேசுறதை கேட்கிறாரு, அந்த தூக்க மாத்திரை தராங்கல்ல அதை போட மாட்டாரு, அதே மாதிரி கண்ணாலேயே அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை கவனிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவரோட சொத்தெல்லாம் புடுங்கிட்டு இவரை வந்து இங்க இருந்தே துரத்தி விடணும்ன்ற லெவலுக்கு பிளான போட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து அந்த சிண்டிகேட் விஷயமா எந்த லெவல்ல கேஸ வந்து விக்ரம் கொண்டு போயிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது வந்து இந்த பர்சனல் லைஃப்ல வந்து விக்ரம் கேவலமானவனா இருக்கான், ஃப்ரெண்டோட ஒய்ஃபே இப்படி தப்பான பழக்கத்துக்கு கொண்டு போயிருக்கான்றது ஒரு கோபம் இருந்தாலும், வேலை ரிலேட்டடா அந்த இதுல என்ன முன்னேற்றத்தை பண்ணியிருக்கான்னு செக் பண்ணா இவர் எப்ப கண்ணு முடியாம படுத்தாரோ அப்பத்துல இருந்து அவன் கேஸ வந்து ஃபர்தரா கொண்டே போல, அந்த சிண்டிகேட்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கொண்டே போல. இதுவுமே அர்ஜுனுக்கு வந்து சந்தேகத்தை வர வைக்குது. ஏதோ தப்பு இருக்கு, இவன் எதுக்காக அந்த கேஸை வந்து முன்ன கொண்டு போல, ஏதோ பிரச்சனை இருக்குன்றது இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து டீம் கிட்ட இருக்கவங்க கிட்ட அதுல ரிசல்ட் என்ன, இந்த இடத்துல போய் செக் பண்ணுங்க, அங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்னு செக் பண்ணும் போதுதான் இவருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா அந்த சிண்டிகேட்ல முக்கியமா ஒரு 5-6 பேர் ஹெட் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுல ஒருத்தன் தான் விக்ரம்னு தெரிய வருது. விக்ரம் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், இருந்தாலுமே சிண்டிகேட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த கிரைமை நீங்க பண்ணுங்க, போலீஸ்க்கு தகவல் தெரியாம நான் பாத்துக்கிறேன், இல்லைன்னா போலீஸை டைவர்ட் பண்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். சோ சிண்டிகேட்டுக்கு இவன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றான் பாத்தீங்களா, அதனால இவன் ஒரு ஃபேவர் கேட்டிருப்பான். அது என்னன்னா வந்து அர்ஜுன் ஒரு ஆபீசரோட ஒய்ஃபு கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு, அந்த அர்ஜுனுக்கு கண் பார்வை போனோம், நாங்க இந்த மாதிரி அங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சி வர மாதிரி வரும், அப்ப இந்த பைப்பை நீங்க கரெக்டான டைம் பார்த்து ஷூட் பண்ணோம், அதுக்குள்ள இருக்க கேஸ்னால அவன் கண்ணு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லி வச்சிருப்பாரு. அதனால்தான் அங்க இருக்க ஆளுங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேஸ் லீக் ஆகி அர்ஜுனோட கண் பார்வை போச்சு பாத்தீங்களா, இவர் நல்லவர் மாதிரி முன்னாடி ஆளா வந்து காப்பாத்திருப்பாரு. சோ இதுக்கு பின்னாடிலாம் விக்ரம் தான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அர்ஜுன் செம்ம கடுப்பாயிடுறாரு. இவனை ஏதாவது பண்ணணும்,
இன்னும் நல்லா மாட்டட்டும், அப்ப கவனிச்சுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க தான் சொத்துல இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கலாம்னு பிளான போட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, எங்க ஒரு விஷயத்துல நீங்க சைன் பண்ணணும், அதாவது இந்த வேலையை முடிக்கிறதுக்கு சைன் பண்ணுங்க, இதுல சைன் போடுங்கன்னும் போது அப்படியா சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. சோ இப்ப இவனுங்களை வந்து கவனிச்சாதான், இவங்க 2 பேரையும் இப்ப கவனிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாரு. இப்ப இங்கெல்லாம் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி தராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரிப்போர்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க சொத்து பத்திரம் தான் இருக்கு. இவருக்கு தான் எல்லாமே தெரியும்ல, தெரியாத மாதிரி இவருமே காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பொண்ணும் இது என்ன பத்திரம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதாவது இது என்ன, எதுக்காக சைன் வாங்க வந்திருக்கீங்கன்னும் போது இவங்களுமே பொய்யான விஷயத்த சொல்றாங்க. இல்லையே, இத பார்த்தா டாக்குமெண்ட் மாதிரி இருக்கே, அதுவும் சொத்தை மாத்திர டாக்குமெண்ட் மாதிரி இருக்கேன்னு கேட்கிறாரு. இவங்க 2 பேர் திருத்தர்னு முடிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு கண் பார்வை வந்துருச்சுன்னு சொல்றாரு. இதை தாண்டி விக்ரம், நீ என்ன விஷயம்லாம் பண்ணிருக்கன்றது முழுசா எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ அந்த சிண்டிகேட்ல ஒரு ஆளுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது விக்ரம் திருத்தர்னு முடிக்கிறான். இவரை உயிரோட விட்டா நமக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வேகமா ஷூட் பண்றதுக்கு கன்னெல்லாம் எடுக்கிறான். ஆனா அதுக்குள்ள அவன் கையில ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஆளுங்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விக்ரம் வந்து தப்பானவன்றதும் ஒய்ஃபுக்கு தெரியும். அதாவது விக்ரம் இவங்களுக்கு கல்யாணம் இருந்தாங்கல்ல, அப்பயே அவங்களுக்கு அஃபேர் உண்டாயிருக்கும். அஃபேர் உண்டானதுனால விக்ரம் வந்து நான் ஒரு சிண்டிகேட்ல இருக்கேன், அது மூலியமா எனக்கு நிறைய காசு கிடைக்குது, உன் புருஷனோட கண் பார்வை போக வச்சோ ஏதாவது ஆகிற மாதிரியோ நம்ம வந்து இவனை இது பண்ணிடலாம், இவனை லைஃப்ல இருந்து தொடர்ச்சி எரிஞ்சுட்டு நம்ம ஒரு லைஃப் ஆரம்பிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதுக்கும் நெய்னா சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. ஆக மொத்தத்துல நெய்னாவும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது இல்ல. இவங்க 2 பேருக்கான தண்டனையை வாங்கி தரணும்ன்ற மாதிரி அர்ஜுன் முடிவு பண்றாரு. நெய்னா மன்னிச்சிருங்க கேக்குறாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. நீ வந்து கிரைமே பண்ணிருக்க, இவன் ஒரு தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் அதுக்கு இவ்வளவு விதத்துல நீ துணை போயிருக்க, நீ பண்ணதும் தப்பு தான், உனக்கான தண்டனை முறைப்படி கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அது உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி ஆளுங்களால கூட்டு போக வைக்கிறாரு. இப்ப இவருமே வந்து அந்த பிரச்சனை, இவருக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சி எல்லாம் நடந்தது பாத்தீங்களா, அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிச்சிடுறாரு. திரும்பி எப்பவுமே போல நம்ம ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இந்த வாட்டி இன்னமும் நம்ம கவனமா இருக்கணும், நமக்கு நெருங்கினவங்கன்றதுனால நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், இதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து நம்ம சந்தேகத்தோட தான் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதோட இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.